ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அமீராபி தீபாவை கூப்பிட்டு போயிட்டு புடவை வாங்கி கொடுப்பாங்க. ஒரு பச்சை கலர் புடவையை எடுத்து கொடுத்துட்டு, இது உனக்கு நல்லா இருக்கும், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க. தீபா வந்துட்டு நல்லா இருக்குது அத்தை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அபிராமி வந்துட்டு எனக்காக சொல்லக்கூடாது, உனக்கு பிடிச்சிருக்கா தீபா அப்படின்னு வந்து கேட்பாங்க. தீபாவும் ஓகே சொல்லிடுவாங்க. 2 பேரும் புடவை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. மீனாட்சி வந்துட்டு என்ன அத்தை புடவைலாம் எடுத்தாச்சா அப்படின்னு வந்து கேட்பாங்க. தீபாவோ அவங்களுக்கு வாங்கின புடவையை எடுத்து எல்லாருக்கிட்டையும் காட்டுவாங்க. எல்லாரும் அந்த புடவையை பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது தீபா, இதை யார் செலக்ட் பண்ணது அப்படின்னு வந்து கேட்பாங்க. தீபா வந்து சொல்லுவாங்க, இது எல்லாமே அத்தை தான் செலக்ட் பண்ணாங்க, நல்லா இருக்குது அக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க. மீனாட்சியும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. மைத்திலையும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஐஸ்வர்யா மட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ தீபா வந்துட்டு அவர் இருக்காரு, நான் போய் அவர்கிட்ட புடவை காட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போவாங்க. அப்போ கார்த்திக் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் தீபா வந்து புடவை எடுத்துகிட்டு போகிற மாதிரி போயிட்டு ஐயோ பல்லி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு கார்த்திகை கட்டி பிடிச்சிப்பாங்க. கார்த்திகை வந்துட்டு அந்த செவுத்தில் பல்லி இருக்கான்னு பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்க மாட்டாங்க. தீபா தான் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கட்டி பிடிச்சிருப்பாங்க. அதை பார்த்த கார்த்திகை வந்துட்டு அமைதியாக நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படியே இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.